மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, கல்வி டிவியினூடாக மீண்டும் ஒரு தடவை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் இந்த கடந்த கால வினாத்தாளின் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாங்கள் இந்த 14வது வினாவில இருந்து தேவையான விளக்கங்களோட சரியான விடை எதுன்றதை பார்த்து கொள்ள வேணும். இதில் முக்கியமாக இந்த 14வது வினா, தாவரங்களில் நீரிழப்பு தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. உங்களுக்கு தெரியும், தாவரங்களில் இருந்து 2 பிரதான வழிகளில் நீர் இழக்கப்படும். ஒன்று கசிவு, அடுத்தது ஆவி உயிர்ப்பு. இந்த ஆவியுட்பண்ட விஷயத்தை பொறுத்தவரையில இந்த முறை இறுதி தேர்வு எடுக்கிறார்கள் கொஞ்சம் அவதானத்தில் கொள்ள வேண்டிய விடயம். அதுலேயும் குறிப்பாக இந்த இலைவாயினூடான ஆவி உயிர்ப்பு. உங்களுக்கு தெரியும், இலைவாய்க்கூடாக 95% ஆவி உயிர்ப்பு பகல் நேரத்தில் நடக்கும். ஏன் பகல் நேரத்தில் என்று சொல்றோன்னா, அநேக தாவரங்களின் இலைவாய்கள் இரவில் மூடிவிடும். அப்ப இரவில பொதுவாக ஆவியிப்பு, இலைவாய் ஆவியிப்பு நிகழ்வதில்லை. விளங்குதோ? இலைவாய் ஆவியிப்பு இரவில நிகழ்வதில்லை. அப்ப இரவில நிகழக்கூடிய ஆவியிப்பு புறத்தோலினூடாக நடைபெறும் ஆவியிப்பு. மற்றது துணை வளர்ச்சி அடைந்த தாவரங்கள்ல பட்டைவாய்களினூடாக நடைபெறும் ஆவியிப்பு இரவில நடக்கலாம். பட்டைவாய் திறந்து மூடுவதில்லை. விளங்குதோ? அப்போ 95% ஆவியிப்பு இலைவாயினூடாக நடக்குதுன்னா, மிச்ச 5% ஆவியிப்பு தான் புறத்தோல் ஆவியிப்பும் பட்டைவாய் ஆவியிப்பும். இந்த ஆவியிப்பும் நிறுத்தப்பட்டு விடலாம் இரவிலே. எப்போ என்று சொன்னால், சாரீரப்பதன் அதிகரித்து அது 100% அண்மிக்குமாயிருந்தால் இந்த புறத்தோல் ஆவியிப்பு பட்டைவாய் ஆவியிப்பு நிறுத்தப்படலாம். அப்ப ஆவியிப்பு வீதம் இரவில 0 இந்த இரவிலே ஆவியிப்பு வீதம் 0 கசிவுக்கான ஒரு முக்கிய நிபந்தனை. ஏனென்றால் இந்த கசிவு வேரமுக்கத்தினுடைய நேரடி விளைவு. அப்போ ஒரு தாவரத்தில வேரமுக்கம் உருவாவதற்கான சந்தர்ப்பம், அதுல முதலாவது அடிப்படையான சந்தர்ப்பம் எதுவென்று பார்த்தோம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த வேர்மயிரில் தொடங்கி கலனுருளையில உள்ள கடத்து மிளையங்கள் வேற. வேர்மயிரில் தொடங்கி மேற்பட்டை, அகத்தோல், பரிவட்ட உரை, கலன்கூறு வரை கணக்க சரிபார் கட்டங்கள் இருக்குது. முக்கியமா எல்லா கலங்களின்றையும் முதலொரு மென்சவு தேர்ந்து போவிடும் மென்சவு அயன்களை தேர்வு செய்யும். என்றாலும் இந்த அகத்தோலின் முதலொரு மென்சவு இறுதி சரிபார் நிலையமாக தொழிற்படும். அப்ப அது இறுதி சரிபார் நிலையம் அயன்களை தேர்வு செய்து புகவிடுவது. அப்படி புகவிட்டால் மீண்டும் மண்ணுக்கு கசிய விடாது. இந்த தன்மை வேரமுக்கத்துக்கு ஒரு பிரதான தன்மை. அப்ப அகத்துறிஞ்சப்பட்ட கனியு பயன்கள் கால்சாருக்கு போய் சேருது. திருப்பி மண்ணுக்கு கசிவதை அகத்தோல் தடுக்குது. எனவே கால்சாருக்குள்ள கரையங்கள் சேரும். கரைச்சரிவு அதிகரிப்பது நீர் அழுத்தத்தை குறைக்கும். எனவே மண்கரைசல்ல உள்ள நீர் 3 வெவ்வேறு பாதைகளுக்கூடாக பயணிக்கும். எந்த பாதை கூடாக பயணித்தாலும் அகத்தோலின் முதலிரு மென்சவு கூடாகத்தான் இறுதியா பயணிக்க வேண்டும். ஏனென்றால் கஸ்பேரியன் படிவு மேற்பட்டைக்குரிய அப்போபிளாஸ்டை கலனுருளைக்குரிய அப்போபிளாஸ்ட்ல இருந்து தடுக்குது.
இதன் காரணமாக விளங்குதோ எல்லா பாதையும் அகத்தோலின் குறுக்காக நிகழ வேண்டி இருக்கும். அகத்தோலின் மென்சவ்வு இறுதி சரிபார் நிலையமாக தொழிற்பட்டு அயன்களை தேர்வு செய்யும், அயன்களை போவிடும், மீண்டும் கசிய விடாது. இதுகின்ற விளைவு பகல் என்ன இரவு என்ன எந்த நேரமும் நீரழுத்த படித்திறனுக்கு ஏற்ப மண்கரைசல் கால்சாரை நோக்கி அசைந்து கொண்டே இருக்கும். இதுகின்ற விளைவாக இரவு நேரங்கள்ல அங்கே ஒரு வேரமுக்கம் உருவாகும். இது கால்சாற்றை சில மீட்டருக்கு மேல தள்ளும், அதாவது 1 மீட்டர் உயரத்துக்கு மேல தள்ளும். இதுதான் வேரமுகம். சூரிய உதயத்தின் பின்னர் இலைவாய்கள் திறக்கும், இலைவாயாவிப்பு நிகழத் தொடங்கும். அங்க ஒரு அகத்துறிஞ்சல் ஒன்று ஏற்படும். விளங்குதோ ரைட். இந்த அகத்துறிஞ்சலுக்கு இந்த வேரமுக்கம் நிகராக முடியாது போக சூரியோதயத்துக்கு பிறகு வேரமுக்கம் இல்லாம போகும், கசிவை அவதானிக்க முடியாது. அடுத்த மற்றொரு நிபந்தனையும் உண்டு. சில பூண்டு தாவரங்களுக்கு மாத்திரம்தான் வேரமுக்கம் இருக்கும், கசிவு இருக்கும். கொலோகேசியா, அலோகேசியா போன்றவை. அப்ப கசிவு வேரமுக்கத்தின் விளைவு. அப்ப கசிவில வெளியேற இடம் முக்கியமாக நுண்ணிய நரம்புகளின் முடிவிடத்தில் உள்ள ஒரு துளை. நுண்ணிய இள நரம்புகளின் முடிவிடங்கள்ல உள்ள ஒரு துளை, நீர்செல் துளை. இது மூடி திறப்பதில்லை. அப்ப இரவில இது கூடாக கால்சாறு வெளியேறும். கால்சாறு கரையங்களை கொண்டது. இது ஒப்புறார் பனித்துளியில இருந்து எப்படி வேறுபடமெண்டா, பனித்துளி நீராவின்றி ஒடுங்க, அங்க கனியுப்புகள் இராது. கால்சாறு கனியுப்பு கொண்டது, அதுதான் அங்க துளியா கசியும். ரைட். அப்ப கசிவு முழு நாளும் நடைபெறும், சூரிய உதயத்தின் பின்னர் நடைபெறாது. சாரீரப்பதன் உயர்வாக உள்ள போது ஆவியிற்பு வீதமும் உயர்வாயிருக்கும். சாரீரப்பதன் 100 வீதத்தை அண்மித்தால் இப்பதான் சொன்ன நான், பட்டவாய் ஆவியிற்பு புறத்தோல் ஆவியிற்பு கூட நின்றுடும். இரவிலே இலைவாய்கள் மூடிவிடும், இலைவாய்ப்பு நிகழ்வதில்லை. பட்டவாய் ஆவியிற்பு நிகழலாம், புறத்தோல் ஆவியிற்பு நிகழலாம். ஈரப்பதன் உச்சத்துக்கு வந்தால் அது நிக்கலாம். அந்த கூற்றும் பிழை. தாவரங்களில் ஏறத்தாழ 50% நீர் இலைவாய்க்குரிய ஆவியிற்பு காரணமாக அளக்கப்படும். 95%, 50% அல்ல. காவற்கலங்களில் வீக்கம் அதிகரிப்பதனால் நீரிழப்பு குறையும். உங்களுக்கு தெரியும், இலைவாய் எப்ப திறக்கும் என்று கேட்டால், இலைவாய் எப்ப திறக்கும் என்று கேட்டால் உங்களோட விட என்னவா இருக்கும்? முக்கியமாக இந்த காவற்கலங்களின் சுவர் சீரான தடிப்புடையதல்ல. வயிற்றுப்புற சுவர் தடித்தது, மீள்தன்மை குறைந்தது. அப்ப 2 காவற்கலங்கள் பொருந்தி துளை உருவாகும் போது இந்த துளையை சூழ்ந்துள்ள சுவர் தடித்த சுவர், மீள்தன்மை குறைந்த சுவர். இலைவாய் திறக்கும் போது இந்த சுவர்கள் வளையும், ஒன்றிலிருந்து ஒன்று விலகும். சுவர் வளையும், இப்படி நேராயிருந்த சுவர் வளையும், ஒன்றிலிருந்து ஒன்று விலகும். இதனால இலைவாய் திறக்கும். அப்ப இந்த வயிற்றுப்புற சுவர் தடித்த சுவர், மீள்தன்மை குறைந்த சுவர் வளைய வேணும், ஒன்றிலிருந்து ஒன்று விலக வேணுமெண்டா காவற்கலம் வீங்க வேணும். காவற்கலம் வீங்க வேணுமென்றால் காவற்கலத்துக்கு நீர் போக வேணும்.
காவற்கலத்துக்கு நீர் போக வேணும் என்றால் அங்க நீரழுத்தம் குறைய வேணும். நீரழுத்தம் குறைய வேணும் என்றால் கரையச்சரிவு கூட வேணும், மூலர்திறன் கூட வேணும். விளங்குதோ? கரையச்சரிவு கூட வேணுமெண்டா அங்க முக்கியமான நிகழ்வு K+ அயன்கள் பம்பப்பட வேணும். இதுக்கு ATP வேணும். காவற்கலத்தில் உள்ள பச்சை உருவங்கள்ல நேரிய மற்றும் வட்டவடுக்கான இலத்திரன் கடத்தல் நடக்க வேணும். அந்த இலத்திரன் கடத்தல்ல வர ATPயை கொண்டு K+ பம்பப்பட வேணும். காவற்கலம் வீங்க வேணும், இலவே திறக்க வேணும். விளங்குதோ? ரைட். அப்ப காவற்கலங்களில் வீக்கம் அதிகரிப்பதனால் நீரிழப்பு குறையும் என்றதை விட இலவாய் திறக்கும். விளங்குதோ? 95% ஆவியிர்ப்பு நிகழும். கசிவு நடைபெறுவதற்கு வேரமுக்கம் தேவை, கட்டாயம். வேரமுக்கத்தின் நேரடி விளை. விளங்குதோ? நான் நினைக்கிறேன் இந்த வினாவுக்கான பூர்ண விளக்கம் இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு. விளங்குதான்? ரைட். 14வது வினா 5வது விடை சரியானது. விளங்குதோ? கசிவு நடைபெறுவதற்கு வேரமுக்கம் தேவை. வேரமுக்கம் உயர்வா இருக்கிறதுக்கு ஆவியிர்ப்பு நிகழக்கூடாது. விளங்குதோ? ஈரப்பதன் உயர்வா இருக்க வேணும். விளங்குதான்? தாவரத்துக்கு போதிய அளவு நீர் கிடைக்க வேணும். 15வது பின்வரும் மூலகங்களின் குறைபாடு தாவரங்களில் முறையே வெண்பச்சை நோய், மந்த வளர்ச்சி, இளநுனி இறப்பு என்பவற்றை ஏற்படுத்தும். ரைட். இதுல பாருங்க, இந்த வெண்பச்சை நோய் குளோரோசிஸ் என்றது தாவரத்தில இந்த பச்சையத்தின் தொகுப்பு பாதிக்கப்படுவதால அங்கு ஏற்படுற ஒரு வெளிரல் போன்ற ஒரு நிலைமை குளோரோசிஸ், வெண்பச்சை நோய். இந்த வெண்பச்சை நோய்க்கு குளோரோபில் தொகுப்பிற்கான பரம்பரையில இல்லாம இருக்கிறதும் ஒரு காரணம். அதாவது பரம்பரையும் ஒரு காரணமா இருக்கும். அடுத்தது குளோரோபில் தொகுப்புக்கு வேண்டிய மூலகங்கள். குளோரோபில் தொகுப்புக்கு தேவையான மூலகம் நைதரசன், மெக்னீசியம் முக்கியமானது. அடுத்தது குளோரோபில் தொகுப்பை ஊக்குவிக்கிற மூலகங்கள் மெங்கனஸ், இரும்பு, கந்தகம். விளங்குதோ? இப்படியானவையும் தேவை. அப்ப அந்த வகையில இந்த குறிப்பிட்ட மூலகண்ட குறைபாடு வெண்பச்சை நோயை ஏற்படுத்தலாம். இனி வெண்பச்சை நோய் எங்கு ஏற்படும் என்றதையும் முழங்கிக் கொள்ள வேணும். உங்களுக்கு தெரியும், இந்த தாவரத்துக்கு தேவையான அத்தியாவசிய மூலகங்களில், அதாவது இனம் பெருகுவதற்கும் மற்றொரு சந்ததியை உருவாக்குவதற்கும் தேவையான மூலகங்களில் விளங்குதோ? இனம் பெருகுவதற்கும் மற்றொரு சந்ததியை உருவாக்குவதற்கும் தேவையான மூலகங்கள்ல, அதாவது இந்த அத்தியாவசிய மூலகங்கள்ல அசையக்கூடிய மூலகங்கள் இருக்குது, மொபைல் எலிமெண்ட்ஸ். ஒரு தாவரத்தின் முதிர்ந்த பாகங்கள்ல இருந்து உரியத்தினூடாக இளமையான பாகங்களுக்கு, வளர்ச்சியடையும் பாகங்களுக்கு கடத்தப்படக்கூடிய மூலகங்கள் இருக்குது, அசையும் மூலகங்கள். முக்கியமாக நைதரசன், மெக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற. அடுத்தது அசையாத மூலகங்கள் இருக்குது. விளங்குதோ? இந்த அசையாத மூலகங்கள குறைபாடு பெரும்பாலும் இளமையான தாவர இலைகளிலே, தாவர பாகங்கள்ட்டு ஏற்படும். அத்தியாவசிய அசையக்கூடிய மூலகங்கள குறைபாடு முதிர்ந்த பாகங்கள்ல முதலில் தோன்றும். விளங்குதோ? அப்ப அந்த வகையில இதுல பாருங்க, ரைட், முறையே வெண்பச்சை நோய். அப்ப முறையே வெண்பச்சை நோய் என்றதுக்கு மெக்னீசியம் வரும், கந்தகம் வரும், நைதரசன் வரும். விளங்குதோ? இந்த மூன்றும் வெண்பச்சை நோய்க்குரிய மூலகங்களை கொண்டிருக்கு.
விளங்குதா? அடுத்தது உங்களுக்கு தெரியும், இந்த கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மூன்றுக்கும் ஒரே தொழில் தான். ரிசோர்ஸ் புக்கை தூக்கி பேர், கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மூன்றுக்கும் ஒரே தொழில், மந்த வளர்ச்சி. விளங்குதோ? அங்க ஆக்சிஜனுக்கு மட்டும் விளங்குதானே, ரைட்? ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு அந்த பாடல் என்ற விடயத்தை கூட சேர்த்திருக்கிறேன். அப்ப இங்க வெண்பச்ச நோய், மந்த வளர்ச்சி, அடுத்தது நிக்கல். இல்ல நுனி கருகிறதுக்கு நிக்கல் ஒரு முக்கிய காரணம், பற்றாக்குறைவு. அப்ப இரண்டாவது விட ஒரு நேரடியான விடையா இருக்கும். ரைட். அடுத்தது 16ஆம் வினாவுக்கு போவோம். அஞ்சியோஸ்பெர்ம்களின் முதிர்ந்த முளையப்பையில் உள்ள 8 கருக்களையும் கொண்டிருப்பது. ரைட். இந்த கேள்வியின் ஒரு தன்மையை நீங்கள் பார்க்க வேணும். விளங்குதோ? அவர் இந்த புனரித்தாவரம் என்ற சொல்லு பயன்படுத்தவில்லை. விளங்குதான்? புனரித்தாவரம் என்ற சொல்லு இங்க பயன்படுத்தப்படவில்லை. ரைட். அப்ப அஞ்சியோஸ்பெர்மின் முளையப்பை, அப்ப முளையப்பை எங்க இருந்து விருத்தி அடையும் என்றால், நான் இதை உங்களுக்கு ஒரு வித்தியாசமா சொல்ல விரும்புகிறேன். முளையப்பை தாய்க்கலத்தில இருந்து முளையப்பை விருத்தி அடையும். இது கடந்த கால பயாலஜியில ஒரு சோதனைக்கு வந்த ஒரு விடயம், பல்தேர்வு வினாவில் வந்த ஒரு விடயம், முளையப்பை தாய்க்கலம் என்ற சொல்லு. இப்போ கூட ரிசோர்ஸ் புக்கில் அந்த சொல்லு பயன்படுத்தவில்லை. ஆனா அந்த சொல்லு உங்களுக்கு தெரிந்திருந்தால் இப்படியான கேள்வி இலகுவா இருந்திருக்கும். முளையப்பை தாய்க்கலம் என்று சொல்றது மாவித்தி தாய்க்கலம். உங்களுக்கு தெரியும், வித்துருவாக்கும் தாவரங்கள்ல ஒரே ஒரு தொழிற்படும் மாவித்தி உருவாகும். அப்போ மாவித்தி தாய்க்கலத்தில இருந்து ஒடுக்கற் பிரிவால 4 மாவித்தி வரும். ஒரு மாவித்தி கலனுக்குள்ள ஒரு மாவித்தி தாய்க்கலம் இருக்கும். அந்த மாவித்தி தாய்க்கலம் ஒடுக்கற் பிரிவடையும். 4 மாவித்தி வரும். அதுல 3 அழிவடையும், 1 மட்டும் விருத்தி அடையும். அது ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர், தொழிற்படும் மாவித்தி. இது அங்கேயே நிறுத்தி வைக்கப்படும், போஷணை வழங்கப்படும். பெண்புணரி தாவரமா விருத்தி அடையும். பெண்புணரி தாவரம் எந்த நிலையிலும் தரைக்கு விடப்படுவதில்லை. இதற்காக மாவித்தி கலன் மூல உறுப்பையகமா தொழிற்பட்டு உணவூட்டும், போஷிக்கும். மூல உறுப்பையகமா தொழிற்பட்டு போஷிக்கும். மாவித்தி கலனை சூழ்ந்து கவசம் காணப்படும். இவற்றின் காரணமாக தரைக்கு விடப்படுவதில்லை. விளங்குதான்? பெண்புணரி தாவரம் வெளியேற்றப்படுவதில்லை. விளங்குதோ? அப்ப முக்கியமா தெரிய வேண்டியது, இந்த பூக்கும் தாவரங்கள்ல விளங்குதோ அஞ்சியோஸ்பெர்ம்கள்ல தொழிற்படும் மாவித்தி விருத்தி அடையுது, பெண்புணரி தாவரம் வருது. விளங்குதோ? இந்த பெண்புணரி தாவரம் 7 கலங்களுக்குள் 8 கருக்களை கொண்டது, முளையப்பை எனப்படும். எனவே இந்த மாவித்தி தாய்க்கலம் முளையப்பை தாய்க்கலம் என குறிப்பிடுவது பொருத்தமானது. அப்ப இந்த முளையப்பை எடுத்துக்கொள்வோம். ஒடுக்கப்பட்டது, நுணுக்கு காட்டிக்குரியது, ஒளித்தோப்பு செய்யாது, அங்க சேமிப்புணவு ஆரம்பத்தில் கிடையாது. விளங்குதோ? இங்க முட்டைக்கலம் ஒன்று இருக்கும், தனிக்கரு கொண்டது. அதுக்கு அருகில 2 உதவி வழங்கிகள் இருக்கும், தனிக்கரு கொண்ட கலங்கள். அடுத்த முனைவில 3 எதிரடி கலங்கள் இருக்கும், 3ம் தனித்தனி கருவை கொண்டவை. நடுவில் ஒரு மையக்கலம். இந்த மையக்கலம் 2 முனைவு கருக்களை கொண்டது. அப்ப முளையப்பைக்குள்ள 7 கலம் 8 கரு.
மையக்கலம் 2 கரு, மையக்கலத்துக்கு இருக்கிறது 2 முனைவு கரு. அப்போ 7 கலங்களுக்கு 8 கருக்களை கொண்டது முளையப்பை. அப்போ அந்த 7 கலங்களும் எது என்று பார்த்தோம் என்றால் விளங்குதோ, 8 கருக்களையும் கொண்டிருப்பது 3 எதிரடிக்கலம், 2 கருவை கொண்ட மையக்கலம், 2 உதவி வழங்கி கலம், 1 முட்டைக்கலம். 2வது விடை பொருத்தமான விடையா இருக்கு. இது எந்த கஷ்டமும் இல்லாத ஒரு வினா விளங்குதோ, ஆனா நிறைய வாசிக்க வேண்டிய ஒரு வினா. நல்லது, நாங்கள் அடுத்ததாக இந்த 17வது வினாவுக்கு போவோம். ரைட், இதுவரை நாங்கள் இந்த அலகு 2, அலகு 3 டைவர்சிட்டி, அலகு 4 தாவர அமைப்பும் தொழிலும் உள்ள வினாக்கள் பார்த்த நாங்கள். இப்ப நாங்கள் உங்களுடைய அலகு 5 விலங்கு அமைப்பு தொழில்களும் என்ற பாடத்துக்கு போக முதல் இந்த 17ஆம் வினா விளங்குதோ, இந்த தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள் தொடர்பான வினா. இதுல முக்கியமாக பின்வருவனவற்றுள் எந்த தாவர ஹோமோன்கள் வித்து முளைத்தலை தூண்டும்? உங்களுக்கு தெரியும், இந்த தாவர ஹோமோன்கள் விலங்கு ஹோமோன்கள் அடிப்படையில் 2ம் ஒன்றாகவே கருதப்படுகிறது என்றாலும் விலங்கு ஹோமோன்களுக்கும் தாவர ஹோமோன்களுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. முக்கியமாக இந்த தாவர ஹோமோன்கள் பல்பெப்டைடுகளோ புரதங்களோ ஸ்டெராய்டுகளோ அல்ல, விளங்குதான். அதே நேரத்தில் இந்த விலங்கு ஹோமோன்கள் ரைட் புரதங்கள் அல்லது பெப்டைடுகள் மற்றது ஸ்டெராய்டுகள் போன்ற பெரிய மூலக்கூறுகளாலானவையாக இருக்கும். அதே நேரத்தில் சில தாவர ஹோமோன்கள் சுரக்கப்பட்ட இடத்திலேயே தொழிற்படுகின்றன, விளங்குதோ, அதாவது லோக்கல் ஃபங்க்ஷன் என்று சொல்றது, விளங்குதோ, இன்னொரு கடத்தப்படுவதில்லை. எனவே முக்கியமாக இந்த தாவரவியலாளர்கள் தாவர ஹோமோன்கள் என்ற பதத்தை விட தாவர வளர்ச்சி சீராக்கி என்ற பதத்தை விரும்பி தெரிவு செய்திருக்கிறான். எப்படி என்றாலும் தாவர ஹோமோன் தாவர வளர்ச்சி பதார்த்தம் 2ம் ஒன்றுதான். அது மட்டுமல்ல, இந்த தாவர வளர்ச்சி பதார்த்தங்களில் அநேகமானவை தொகுக்கப்படக்கூடியன, விளங்குதோ, ரசாயன ரீதியில தொகுக்கப்பட்ட வளர்ச்சி பதார்த்தங்கள் தாவரங்கள்ல சிறப்பாக தொழிற்படும், விளங்குதோ. ரைட், நாங்கள் முதலாவது 17வது வினாவை எடுத்துக்கொள்வோம். பின்வருவனவற்றுள் எந்த தாவர ஹோமோன்கள் வித்து முளைத்தலை தூண்டும்? சைட்டோகைனின், உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன பரிசோதனை ஒன்று இருக்குது, விளங்குதோ. 30 வித்துக்களை தெரிவு செய்கிறது, 10 வித்து கொண்ட 3 குழுவா பிரிக்கிறோம், விளங்குதோ. முதலாவது கூட்டத்துக்கு ஒட்சின் சைட்டோகைனின் கிபரலின் 2ம் சேர்த்து பயன்படுத்துகிறோம். அடுத்த தொகுதிக்கு அப்சிசிக் அமிலத்தை பயன்படுத்துகிறோம். அடுத்த தொகுதிக்கு எந்த தாவர வளர்ச்சி பதார்த்தமும் பயன்படுத்தப்படவில்லை. ரைட், வித்துக்களின் உலர் நிறைய காலத்துக்கு எதிராக விரைவாக்குவோம். அப்படி விரைவாக்கி பார்த்த போது ரைட் சைட்டோகைனின் வழங்கப்பட்டது, கிபரலிக் அமிலம் வழங்கப்பட்டது, அதிக வித்து முளைத்தல் வீதத்தை காட்டுது. அப்சிசிக் அமிலம் வழங்கப்பட்டதில் வித்து முளைத்தல் நிரோதிக்கப்பட்டதை அவதானிக்கக்கூடியதா இருக்குது. மற்றது கட்டுப்பாட்டு பரிசோதனைக்குரியது, அதை வச்சு கொண்டு 2யும் வேறுபடுத்தக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த வகையில சைட்டோகைனின் வித்து முளைத்தலை தூண்டும், அப்சிசிக் அமிலம் வித்து முளைத்தலை நிரோதிக்கும், ஒட்சின் வித்து முளைத்தலில் பங்களிப்பு வழங்குவது அவ்வளவு இல்லை, கிபரலின் வித்து முளைத்தலை தூண்டும். அதாவது முக்கியமாக சமிபாடடைந்த உணவு முளையத்துக்கு இடம்பெயரச் செய்வதில், சமிபாடடைந்த உணவை வித்துகளில் சேமிக்கப்பட்ட உணவு சமிபாடடைந்து அது முளையத்துக்கு இடம்பெயரச் செய்வதிலே இந்த கிபரலின்கள் முக்கிய பங்கெடுக்கும்,
விளங்குதோ? அப்போ அந்த வகையில் ரைட் AND என்றது சரியான விடையாக இருக்கும். மூன்றாவது விடை AND என்றது சரியான விடை, மூன்றாவது விடையாக இருக்கும். அடுத்தது விலங்குகளுக்குரிய பாடம். விலங்குகளில் ஆதாரத்தை வழங்கும் விடயங்களுடன் தொடர்புடைய கட்டமைப்புகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது. இந்த விலங்கு இளையங்கள் என்ற பாடம் செவ்வனே படிச்சிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். விலங்குதோ? இதில் முக்கியமாக மேலணி இளையம், தொடுப்பு இளையம், கசி இளையம், என்பு, குருதி, இந்த 5 நீங்கள் கற்றிருக்க வேணும். விலங்குதோ? இதற்குரிய செய்முறைகள் செய்து பார்த்திருக்க வேணும். உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் 38வது பிராக்டிகலை அப்படியே கேட்டுவிட்டேன். விளங்குதோ? இந்த ஃபோமலின் ஆவி நுண்ணங்கிகளை எவ்வாறு இறக்க செய்யும் என்றோடைய அடிப்படையான உங்களோட 38வது பிராக்டிகல் அப்படியே முழுமையாக ஸ்ட்ரக்சர் கேள்வி. விளங்குதோ? அப்போ ஸ்ட்ரக்சரில் பிராக்டிகல் போடைகளை உங்களுக்கு சாய்ஸ் பண்ணவும் வழி இல்லை, வீணாக மார்க்ஸை இழக்க வேண்டி வரும். விளங்குதானே? ரைட். அப்போ இதில் முக்கியமாக விலங்குகளை ஆதாரம் வழங்கும் இளையத்துடன் தொடர்புடைய கட்டமைப்புகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது. கசிகளிய கலங்கள் கொலாஜன் நார்களை சுரக்கும். விளங்குதோ? இந்த கசிகளியம் எங்க காணப்படுகிறது? உங்களுக்கு தெரியும், முள்ளந்தண்டுளிகளின் அகவன்கூடு என்பினாலும் கசியிளையத்தாலும் ஆக்கப்படும். சில விலங்குகள், முக்கியமாக கசியிளைய மீன்கள், சுறாக்கள், திருக்கைகள் கசியிளையத்தை மட்டும் கொண்ட அகவன்கூட்டை கொண்டவை. விளங்குதோ? இந்த கசியிளையம் முக்கியமாக இந்த மூட்டுகளில் காணப்படும். மூட்டு கசியிளையம், பாதநாளி, குரல் வளை போன்றவற்றில் காணப்படும். விளங்குதோ? உங்களுக்கு பிராக்டிக்கலில் முக்கியமாக சொல்லப்பட்டது இந்த பாதநாளியில் உள்ள கசியிளையம், முள்ளென்பிட வட்டத்தட்டில் உள்ள கசியிளையம். விளங்குதோ? முள்ளென்பிட வட்டத்தட்டும் கசியிளையத்தை கொண்டது. விளங்குதான்? பாதநாளி, குரல் வளை போன்றவையும் கசியிளையத்தை கொண்டது. எல்லா மூட்டுகள்லையும் மூட்டு கசியிளையம் இருக்கும். விளங்குதான்? அப்போ அந்த வகையில் இந்த கசியிளையம் என்ற இளையத்தை எடுத்தால் அங்கே தாயம் இருக்கும். கசியிளையத்தின் தாயம் இந்த ரப்பர் தன்மையானது, கொண்ட்ரோயிட்டின் சல்வேட்டை கொண்டது. தாயத்துக்கூடாக பதார்த்தங்கள் பெறவும். ஏனென்றா செமிசாலிட், குறைதிண்மமானது. அப்ப தாயத்துக்கூடாக பதார்த்தங்கள் பெறவும் என்றால் தாயத்தை பிளட் வெசல்ஸ் ஊடுருவ தேவையில்லை, தாயத்தை குருதி கலன்கள் ஊடுருவ தேவையில்லை. இந்த தாயத்தில கலனிடை குழிகள் இருக்கும். அந்த கலனிடை குழிகள்ல கலங்கள் இருக்கும், கசியிளைய கலங்கள். விளங்குதோ? இந்த கசியிளைய கலங்கள் தாயத்தை சுரக்கும், நுண்ணிய கொலாஜன் நார்களை சுரக்கும். விளங்குதானே? அப்ப கசியிளைய கலங்கள் கொலாஜன் நார்களை சுரக்கும். சரியான கூற்று. அடுத்தது என்பு குழியங்கள், என்பை உருவாக்கும் கலங்களாகும். இங்க கொஞ்சம் வித்தியாசம். என்பு தாயம் திண்மமான தாயம், என்பு மென்றட்டுக்கள்ளான் என்பு தாயங்கள். முக்கியமாக நாங்கள் இங்க இந்த டென்ஸ் போன், நெருக்கமான என்பை கருதுவோம். விளங்குதோ? இந்த கடற்பெஞ்சென்பு அல்லது துளை கொண்ட என்பு உங்களுக்கு பெருசா அதை பற்றி பாடத்தில் இல்லை. விளங்குதோ? அப்ப இந்த நெருக்கமான என்பில என்பு தாயம் திண்மமானது, என்பு மென்றட்டு. இது இந்த ஆவேசியின் கால்வாயை சூழ்ந்து, அதாவது ஒஸ்டியன் ஒன்றில் விளங்குதோ ஒரு மைய வளையங்களா ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். இது மீள மீள தோன்றும் அலகுகளாகவும் இருக்கும். இந்த ஒஸ்டியன்களை
ஆவேசியின் தோதின்னு சொல்லலாம். ஆவேசியன் என்ற ஒரு ஆண்ட பெயர் அவர் கண்டுபிடிச்சது. விளங்குதோ? அப்ப இங்க ஆவேசியின் கால்வாய், இந்த ஆவேசியின் கால்வாய்க்குள்ள குருதிக்கலன், நிணநீர்கலன், நரம்பு இருக்கும். அதை சுத்தி ஒரு மைய வளையங்களா என்பு மென்றட்டுகள் இருக்கும். இந்த என்பு மென்றட்டுகள்ல கலனடை குழி இருக்கும். இந்த கலனடை குழிக்குள்ள தனித்தனியாக என்பு குழியங்கள் இருக்கும். கசிகளையத்தில கலனடை குழிக்குள்ள சோடியா 4 கசிகளைய கலங்கள் இருக்கும். இங்க என்பு குழியங்கள் கலனடை குழிக்க தனித்தனியா இருக்கும். கலனடை குழிகள் சிறு கால்வாய்களால இணைக்கப்பட்டிருக்கும். இந்த என்பு குழியங்கள் ஓய்வடைந்த என்பெரும்பர்கள். விளங்குதான்? பெஞ்சன் எடுத்தாக உங்களுக்கு தெரியும். வீட்டை பெஞ்சன் எடுத்தாக்களே விளங்குதோ? ரைட். வீட்டிலே அவர்களுக்கு சின்ன சின்ன வேலை இருக்கும். பாரிய வேலைகளை செய்ய மாட்டினான். ஓய்வு பெற்றவர்கள். விளங்குதோ? அப்ப அவர்கள் சின்ன சின்ன வேலை விளங்குதோ? எலக்ட்ரிக் பில் கட்ட போறது, டெலிஃபோன் பில் கட்ட போறது, பேரப்பிள்ளைய நர்சரியை கொண்டே விடுறது. விளங்குதோ? அப்படி சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டு இருப்பார்கள். அதாவது வீட்டை பராமரிக்கிற, வீட்டை பேணுகின்ற வேலையை அவர்கள் செய்வார்கள். விளங்குதோ? வீட்டுக்கான உழைப்பு சம்பாத்தியம் பெற்றோர்களால மேற்கொள்ளப்படும். விளங்குதோ? அப்ப இந்த ஓய்வடைந்த என்பெரும்பர்கள் தான் என்பு குழியங்கள். விளங்குதோ? அவை கலனடை குழிக இருக்கும். என்பை பேணும். என்பெரும்பர்கள் என்பு தாயத்தை தொகுத்து சுரக்கும். அங்க கொலாஜன் நார்களை சுரக்கும். விளங்குதோ? அவையெல்லாம் என்பெரும்பர்கள். விளங்குதான்? அவையெல்லாம் என்பெரும்பர்கள். அப்ப இதுல என்பு குழியங்கள் என்ப உருவாக்கும் கலங்கள் படுபடை. என்பை பேணும் கலங்கள் என்பெரும்பர்கள் தான் என்ப உருவாக்கும். அதே போல என்புடைக்கும் கலங்கள் இருக்கும். இவை ஒரு வகை வெண்குழியங்கள், வெண்குருதி கலங்கள். விளங்குதோ? ரைட். இதுல முக்கியமா தொழிற்படக்கூடிய ஹோமோன் பராதைராய்டு ஹோமோன். என்புடைக்கும் கலங்கள்ல தொழிற்படுற ஹோமோன் பராதைராய்டு ஹோமோன். அதே போல என்பெரும்பர்கள்ல தொழிற்படுறது கல்சிட்டோனின். விளங்குதான்? அப்ப பாருங்க, என்பிளையத்தில அங்க உள்ள ஒவ்வொரு கலங்கள்ல ஒவ்வொரு ஹோமோன்கள் தொழிற்படுது. என்பிளையத்தில தொழிற்படுற ஹோமோன் என்று கேட்டா விளங்குதோ? கல்சிட்டோனின் தொழிற்படும், பராதைராய்டு ஹோமோன் தொழிற்படும், வளர்ச்சி ஹோமோன்கள் தொழிற்படும். அதில முக்கியமா என்புடைக்கும் கலங்கள்ல தொழிற்படுறது பராதைராய்டு ஹோமோன். என்பெரும்பர்கள்ல தொழிற்படுறது கல்சிட்டோனின். விளங்குதோ? அங்க என்பை படிய செய் பரத்தோமோன் என்ப உடைக்கும். விளங்குதான்? ஆவேசியின் தோதிகள் முலையூட்டிகளின் நெருக்கமான என்பின் மீண்டும் மீண்டும் பெறும் அலகுகளாகும். சரி, விளங்குதோ? இப்ப நீங்கள் ஒரு தொடை என்போ அல்லது புய என்பில விளங்குதோ அதிண்ட சாப் தண்டு பகுதியில ஒரு மெல்லிய வெட்டு முகத்தை எடுத்து நுணுக்கு காட்டின்ற நடுத்தர வலுவில் நீங்கள் அவதானித்தீர்களாயிருந்தால் விளங்குதோ இந்த மீளமிழ தோன்றும் அலகுகள், இந்த ஒஸ்டியன்களை நீங்கள் அவதானிக்க முடியும். இந்த ஒஸ்டியன்கள் ஆவேசியின் தொகுதிகள் என்று குறிப்பிடப்படும். அப்ப சரியானது ஏயும் சியும். விடை 3வது. அடுத்த வினாவுக்கு போவோம். மனிதனின் உணவு கால்வாய் தொகுதியில் உள்ள சில அங்கங்கள், உணவு செயல்பாட்டுடன் தொடர்புடைய சில நொதியங்கள், அவை தொழிற்படும் சில கீழ்ப்படைகள் என்பன கீழே தரப்பட்டுள்ளன. இப்படியான கேள்விகளுக்கு கொஞ்சம் நீங்கள் நிதானமா கவனமா கையாள வேண்டிய வினாக்கள். விளங்குதோ? இதுல பாருங்கோ, முதலாவது வாய் அல்லது இந்த வாய்க்குழி எடுப்போம் ஏ என்றது. ரைட். அங்க 2 நொதியங்கள் இருக்கும். வாய்க்குழிக்கு 2 நொதியங்கள்
உமிழ்நீர்ல காணப்படுது. விளங்குதோ? ஒன்று உமிழ்நீருக்குரிய அமிலேஸ், அடுத்தது லைசோசைம், பாக்டீரிய எதிரி பதார்த்தமான லைசோசைம். அதை விட வேறையும் கணக்க பாக்டீரிய எதிரி பதார்த்தங்கள் இருக்கும். வேறையும் பல பாக்டீரிய எதிரி பதார்த்தங்கள் இருக்கும். நொதியம் என்றது பாக்டீரிய எதிரி நொதியம் லைசோசைம். விளங்குதோ? அதை விட சைவாட்டு நொதியம் உமிழ்நீர் அமிலேஸ் அல்ல உமிழ்நீருக்குரிய அமிலேஸ். விளங்குதோ? இந்த உமிழ்நீருக்குரிய அமிலேஸ் முக்கியமாக அவித்த அல்லது சமிபாடடைந்த மாப்பொருளை மோல்டோஸா மாற்றும், வெல்லமா மாற்றும். விளங்குதோ? மாப்பொருள் ஒரு பல்சக்கரைட்டு. அப்ப இங்க வாய் விளங்குதோ? ரைட், அமிலேஸ் பல்சக்கரைட்டு என்ற விட ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. ஏஇஜி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. அப்ப ஏஇஜி என்ற ஒரு விடை இருக்கொண்டு பார்த்தால் அப்படி ஒரு விடை இல்லை. சரி, அடுத்ததுக்கு போவோம். இரைப்பை. உங்களுக்கு தெரியும், இரைப்பையில விளங்குதோ புரத சமிபாடு ஆரம்பிக்கும். விளங்குதோ? உணவு கடையப்படும். விளங்குதான்? உணவு கடையப்படுவது ரசாயன சமிபாட்டை எளிதாக்குது. விளங்குதோ? முக்கியமா தசைகளின் சுருக்கம் இங்க முக்கிய பங்கெடுக்கும். ரைட், இங்க உள்ள முக்கியமான நொதியம் பெப்சினோஜன்ல இருந்து கிடைக்கப்பட்ட பெப்சி. பெப்சினோஜனை இரைப்பைக்கு உருவாகிற ஏச்சியல் இரைப்பைக்கு சுரந்து விடப்பட்ட என்று சொல்லல, 8+ சுரக்கப்படும், Cl- சுரக்கப்படும், ரெண்டும் சேர்ந்து ஏச்சியல் உருவாக்கும். இந்த ஏச்சியல் பெப்சினோஜனை பெப்சினா மாற்றும். விளங்குதோ? பெப்சின் புரத சமிபாட்டை ஆரம்பிச்சு வைக்கும். அப்ப இரைப்பை பி டி ஐ என்ற விடை சரியா வரலாம். பிடி ஐ என்ற விடை சரியா வரலாம். விளங்குதோ? பிடி ஐ என்ற விடையும் இல்லை. அடுத்த எடுப்பம் சிறுகுடல். உங்களுக்கு தெரியும், சிறுகுடலுக்கு சதைச்சாறு விடப்படுது, பித்தம் சேர்க்கப்படுவது. சதைச்சாரம் பித்தமும் ஈரச்சதைக்கான கூடாகத்தான் அங்க விடப்படும். விளங்குதோ? பொது பித்த கானம் சதைக்கானம் இணைந்து உருவாக்குற கான் ஈரச்சதை கான். இது சதைச்சாரையும் பித்தத்தையும் சிறுகுடலுக்கு விடுவிக்கும். அங்க குடச்சாரம் சுரக்கும். அப்ப இங்க விளங்குதோ? பித்தத்தில நொதியங்கள் இல்லை, சமிபாட்டு நொதியங்கள் இல்லை. விளங்குதோ? பைகார்பனேட் இருக்கும், பித்த உப்புகள் இருக்கும், சீதம் இருக்கும். சதைச்சாறுல புரத சமிபாட்டு நொதியங்கள் 3 இருக்குது. விளங்குதோ? அநேகமானவை நொதிய முன்னோடிகளா விடப்படும். விளங்குதான்? அதே நேரத்தில் சதைக்குரிய அமிலேஸ் இருக்கும், சதைக்குரிய இலிப்பேஸ் இருக்கும். விளங்குதோ? சதைக்குரிய நியூக்ளியேஸ் இருக்கும். விளங்குதான்? அப்ப இவ்வளவு நொதியமும் முன்சிறுகுடல்ல இருக்கும். விளங்குதான்? அப்ப அங்க அமைலேஸ் வரும், சிக்கு பொருத்தமா இ வரும், சிக்கு பொருத்தமா எஃப் வரும் இந்த நொதியம் என்ற தொகுதியிலே. விளங்குதோ? சிறுகுடலுக்கு பொருத்தமா அமிலேசும் வரும், இலிப்பேசும் வரும். இங்க பல்சக்கரைட்டும் வரும், இலிப்பிட்டும் வரும், புரதமும் வரும். இப்ப விட வந்துட்டது சிஇஜி. விளங்குதோ? சிஇ அதாவது சிறுகுடல், அமிலேஸ், பல்சக்கரைட்டு பொருத்தமான சேர்க்கை. விட 5வது. நல்லது, அடுத்த வினாவுக்கு செல்வோம். 20வது வினா, விட்டமின்கள் தொடர்பான சரியான ஊற்றை தெரிவு செய்க. ஒரு வேடிக்கையான விஷயம் என்னண்டா, உங்க பேப்பர்ல சொற்பதங்கள்ல தவறு இருக்குண்டு
கன பேர் சுட்டி காட்டினாங்க. அப்படி சுட்டி காட்டிகளை ஒரு விஷயத்தை தவற விட்டுட்டினாம். ரைட், அது பெருசா பேசப்படவும் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் விடைய பாதிக்கவில்லை. இந்த தமிழ்ல வந்த டிரான்ஸ்லேஷன் பிள்ளை விடைய பாதிக்கவில்லை. இந்த 20வது வினாவின் முதலாவது விடையில இந்த ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் என்ற ஆங்கில பதம் ஒட்சியேற்றிகள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. பிள்ளை, ஒட்சியேற்ற எதிரிகள், ஆன்டிஆக்சிடன்ட்ஸ். அங்க ஆங்கில வினாத்தாள்ல ஒட்சியேற்ற எதிரி என்றுதான் இருக்கு, ஆன்டிஆக்சிடன்ட் என்றுதான் இருக்கு. ஆனா இங்க மொழிபெயர்த்திருக்கணும் ஒட்சியேற்றி என்று. இந்த தவறு இந்த வினாவை எந்த விதத்திலையும் பாதிக்கவில்லை. இந்த வினாவுக்கு விடைய தேர்வு செய்கிறதில் எந்த ஒரு மாணவனுக்கும் பாதகம் இல்லை, பாதிப்பு இல்லை. எனவே இந்த விடயம் பேசப்படவில்லை. ஏனைய விடயங்கள் அங்க விவாதிக்கப்பட்டு சிலதுக்கு தமிழ் மீடியத்துக்கு ஒரு விட, சிங்கள மீடியத்துக்கு ஒரு விட, ஆங்கில மீடியத்துக்கு இன்னொரு விட கொடுக்கப்பட்டது. ரைட், இந்த வினாவை பொறுத்தவரையில இந்த டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் எந்த மாணவனையும் பாதிக்கவில்லை. முதலாவது, எல்லா ஒட்சியேற்றிகளும் நீரில் கரையும் விட்டமின்கள். கூற்றுப்பிள்ளை ஒட்சியேற்ற எதிரியா கருதப்படக்கூடியது 2 விட்டமின். ஒன்று அஸ்கோபிக் அமிலம், விட்டமின் சி. அடுத்தது விட்டமின் இ. விட்டமின் இ முக்கியமா கலச்சுவாசத்தில் பங்கெடுக்கும் நொதியங்களை பங்கெடுக்கும் ஒட்சியேற்றி எதிரியா பயன்படும். விளங்குதான். அப்ப இங்க முதலாவது கூற்று விட்டமின் சி நீர்ல கரையும், விட்டமின் இ கொழுப்பில கரையும். அப்ப முதலாம் கூற்று பிள்ளை. இரண்டாவது விட எடுத்துக்கொள்வோம். விட்டமின் ஏ குறைபாடு நிப்பிடனத்தை குறைக்கும். ரைட். விட்டமின் இ பாஸ்பரஸ் அகத்துறிஞ்சலில் உதவும். பாஸ்பரஸ் அகத்துறிஞ்சல்ல விட்டமின் இ பங்கெடுக்கிறேன். விட்டமின் கே மேலணி இழையத்தை பேணுவதற்கு அவசியமானது. விட்டமின் ஏ தான் தேவை மேலணி இழையத்தை பேணுறதுக்கு. விட்டமின் சி குறைபாட்டினால் செங்குருதி கலங்களின் உற்பத்தி குறைவடையும். ரைட். முக்கியமா விட்டமின் சி குறைந்தால் தானே முக்கியமான விளைவு இந்த பவுண்ட் ஹீலிங் என்று சொல்றது. புண் குணமடைவதில் தாமதம் ஏற்படும். அது டிலே பண்ணும். ரைட். விட்டமின் சி குறைபாடு புண் குணமடைவதில் தாமதத்தை ஏற்படுத்தும். மரேஸ்கேவி ஏற்படுத்தலாம். அடுத்தது, அப்ப இதுல விட்டமின் ஏ குறைபாடு நிப்பிடனத்தை குறைக்கும் என்றது விடையாக வரக்கூடியது. அடுத்த கேள்விக்கு வருவோம். இதய வட்டத்தின் போது மனித இதயத்தின் பின்வரும் கட்டமைப்புகளில் எது தூண்டப்படுவதால் சோனை அறை வெறுமையடை? ரைட். உங்களுக்கு தெரியும், இந்த இதய வட்டம் ஒரு இதய வட்டத்துக்கு 0.8 செகண்ட் எடுக்கும். ரைட். முக்கியமா இந்த இதய வட்டத்தை பொறுத்தவரையில இதை நீங்கள் தெளிவா விளங்கிக் கொள்ள வேணுமா இருந்தால் இந்த இதயத்தின் உள்ளீட்டு கடத்த தொகுதி, இந்த இன்ட்ரின்சிக் கண்டக்டிவ் சிஸ்டம் தொடர்பான பூரண விளக்கம் உங்களுக்கு இருக்க வேணும். நல்லது மாணவர்களே, இன்றைய நேரம் முடிவடைந்து விட்டது. ரைட். அடுத்த வகுப்பில் மீண்டும் உங்களை இந்த 24வது வினாவுடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.